ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம வந்து ஏஜே விலாக்ஸ்ன்னு புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்கள் ரெகுலராக பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறேன்னா, புதன்கிழமை வந்து காலை வேலைகளை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து முதல் 2 பசங்க இருக்காங்க. பையன் வந்து ஸ்கூல் போகிறானா, ஸோ அவனுக்கு சாப்பாடு செய்யணும் காலையில். அதுதான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். காலையிலே அவனுக்கு நல்லா முட்டை சாதம் செஞ்சு அதுக்கு வந்து கூட்டுக்கு வந்து பேட் அப்பளம் உண்டுல, அந்த அப்பளம் பொரித்து கொடுத்துருந்தேன். அப்புறமா காலையிலே சாப்பாடுக்கு வந்து பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னிக்கு வந்து பச்சை மிளகா இல்லை, அதனால் நான் வந்து காஞ்ச மிளகா வச்சு இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஓகே அப்படின்ட்டு பண்ணேன். அப்புறமா பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து மாதுளம்பழம் கொடுத்துருந்தேன். அப்புறமா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி விடுறதுக்கு நானும் போயிருந்தேன். ஸோ அவனை போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் ஹஸ்பண்டும் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்க மீன் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து எல்லா வகை மீன்கள், நண்டு எல்லாமே இருக்கும், இறால் எல்லா வகை மீன்களுமே இருக்கும். எனக்கெலாம் நிறைய பேரே தெரியாத மீனுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்து அப்படின்ட்டு 3 வகையில் மீன் வாங்கினேன். என்னென்ன மீன் வாங்கினேன்னா, சீலா மீன் வாங்கினேன். அப்புறமா வந்து இன்னொன்று வந்து சாலை மீன் வாங்கினேன். அப்புறமா இன்னொரு மீன் வாங்கினேன். அந்த மீன் பேர் என்னன்ட்டு ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, அந்த மீன் தான். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து எல்லா மீனையும் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வந்து 2 வகை மீனை மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். சீலா மீன் தான் இன்றைக்கி வந்து பொரிச்சிட்டு குழம்பு வைப்போம் அப்படின்ட்டு அதை மட்டும் நான் வந்து பொரித்து குழம்பு வச்சுருந்தேன். எல்லாமே நீட்டாக அழகாக அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கே எனக்கு வந்து இங்கே வந்து நம்ம கட் பண்ணணுன்னா அதுக்கப்புறமா எனக்கு வந்து சாப்பிட முடியல. ஸோ அதனால் நான் எல்லாமே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ தான் நம்மளுக்கும் சாப்பிட தோணுது, இல்லைன்னா சாப்பிட முடியல. அப்புறமா க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து சாலை மீனையும் அந்த மீன் நேம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு, அந்த மீன் பேர் வந்து சங்கரா மீன். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறமா மீன் வாங்கிட்டு வரும்போது அங்கேயே வெளியில் வந்து வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிற மாதிரியே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து வீட்டில் கொஞ்சம் வெங்காயம், மிளகாய் எல்லாம் வந்து, ஸோ அதனால் சின்ன வெங்காயம் 1 கிலோவும், பெரிய வெங்காயம் 1 கிலோ, 2 50 மொத்தத்தில் 100 தான் ஆச்சு. அப்புறம் பச்சை மிளகா, பால், மாவு எல்லாமே வாங்கிட்டு வந்து வரும்போது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.